நம்பர் 3க்காக நான் வந்து ஸ்வீட் பாக்ஸ் உடைய மூடி வந்து எடுத்துருக்கேங்க. அந்த மூடியை வந்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற 3 பக்கமும் அப்படியே இருக்கட்டும். மார்க் பண்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு 5 போர்ஷன் வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு பாஸ் ஷேப்ல நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிட போறோங்க. பாருங்க இந்த மாதிரி பாஸ் ஷேப்ல நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த போர்ஷனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாவே வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலா இந்த மாதிரி கிடைக்குங்க. அடுத்தது வந்து நம்ம பாஸ் ஷேப்ல கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது சைடுல வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கனமான கயிறை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்ல ஹேங் பண்ற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டுருக்க 2 ஹோல்ஸை யூஸ் பண்ணி அழகா ஹேங் பண்றதுக்கு கயிறை கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சூப்பரான டூத் பிரஷ் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக்ல வந்து இதை ஹேங் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமா அந்த பாஸ் ஷேப்ல கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒவ்வொரு பிரஷையும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுறலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், பார்க்கறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. இதை வந்து நம்ம பாத்ரூம்ல வந்து அழகா ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.